இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். இன்னைக்கு சூப்பரா ஒரு மஷ்ரூம் தான் ஒயிட் சாஸ் கிரீமி மஷ்ரூம் பண்ண போறோம். ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணி. பசங்களுக்கு காரமும் இருக்காது. ஹோட்டல்ல சாப்பிடுற அந்த டேஸ்ட்டோட இருக்கும். மஷ்ரூம் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும். ଆଜି ଆମେ ମଶରୁମ୍ ମାନେ ବଟର ମଶରୁମ୍ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଆନିୟନ ହ୍ୱାଇଟ୍ ସସ୍ ମଶରୁମ୍ କରିବା ପାଇଁ ଯାଉଛି। ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ବି ହୋଟେଲର ଖାଇବା ସେମ୍ ଟେଷ୍ଟ ରହିବ। ବେଶୀ ବଢ଼ିଆ ପିଲାମାନେ ବେଶୀ ଇଣ୍ଟରେଷ୍ଟ ଖାଇବା ରୋଟି ସାଙ୍ଗରେ ବି ଏଇଟା ଖାଇବା ପାଇଁ ବଢ଼ିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ରୋଟି ସାଙ୍ଗରେ ପରଟା ସାଙ୍ଗରେ ଖାଇବା ପାଇଁ କେମିତି କରିବ ଆସନ୍ତୁ ଦେଖିବ। மஷ்ரூம் நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணிடலாம். மேலே இருக்கிற அந்த ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக கொஞ்சமாக தண்ணியில் கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அழைச்சிட்டிங்களானவே மஷ்ரூம் நல்லா ஒயிட்டாக இருக்கணும்னு நினச்சிங்களேன்னா கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அழைச்சிட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டிங்களான்னா மஷ்ரூம் நல்லா ஒயிட்டாகவே இருக்கும். பட்டர் கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டர் போடுறதுக்கு முன்னாடி எப்பவுமே கொஞ்சமாக நார்மல் ஆயில் ஊற்றணும். ரீஃபண்ட் ஆயில் எந்த ஸ்மெல்லும் இல்லாத ஆயில் ஊற்றிட்டு பட்டர் போட்டிங்கன்னா பட்டர் தீயாமல் இருக்கும்। बटर पकेଇବା पहले ना टिके तेल पकेଇବା ପାଇଁ ଦରକାର। मस्टर्ड ऑयल नहीं तो रिफाइंड ऑयल यूज କରିବା ପାଇଁ ଦରକାର। मस्टर्ड ऑयल यूज କରିବା नहीं ये क्रीम मशरूम को। गार्लिक ना बेसी छोट छोट कट करके पकेଇବା ପାଇଁ ଦରକାର। तापर प्याज भी बेसी छोट छोट कट करिवो। स्प्रिंग ऑनियन ना टिके बड़ बड़ साइज रे कट करके पकेଇବା ପାଇଁ दरकार। பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணோம்। பூண்டு இடிச்சிட்டு போட வேணாம், சின்ன சின்னதாக கட் பண்ணிடலாம்। பூண்டு போட்டுட்டு பட்டரில் வெங்காயம் கட் பண்ணிக்கணும்। அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன் கூட வரும் வெங்காயம் இருக்குல்ல, அதை ரவுண்ட் ரவுண்டாகவே கட் பண்ணி போட்டாவே நல்லாயிருக்கும்। இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் மஷ்ரூம் ஈக்குவலாக போட போகிறோம், அதனால ரொம்ப நல்லாயிருக்கும்। கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம்। பூண்டு போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் வேறு எந்த மசாலாவும் யூஸ் பண்ண போகிறதில்ல। இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட வேணாம், வெறும் பூண்டு மட்டும் தான் போட்டிருக்கோம்। இது நல்லா வதங்கும் போது என்ன பண்ணோம், ஒரு ஸ்பூன் மைதா நமக்கு எவ்வளோ க்ரீம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம்। க்ரீமி கொஞ்சம் நிறைய வேணும்னா பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு மைதா 2 ஸ்பூன் யூஸ் பண்ணலாம்। ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்காக யூஸ் பண்ணலாம்। காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம்। ରାଗ ପାଇଁ ଏଇଟା ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ଟିକେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ କ୍ରିମି ବେଶୀ ଆସିବା ପାଇଁ ଦରକାର ଟାଇମ୍ରେ ଓରିଗାନୋ ସ୍ପାଇସେସ୍ ବି ଟିକେ ଲାଗିବା ପାଇଁ ଦରକାର। ପିଜ୍ଜା ସ୍மெல் ଆସିବ ନା ସେମିତି। அது கூடவே நம்ம பீஸாக்கு கொடுப்பாங்கல்ல சைடில் போடுறதுக்காக, நீங்கள் அது இருந்ததுன்னா அந்த பாக்கெட் கூட யூஸ் பண்ணலாம்। இல்லைன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது, பீஸா ஒரிகனோ ஸ்பைசஸ் கிடைக்கும், அதுவும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்। வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, கோல்டன் கலரில் ஆஃப் பச்சை பாதி வெந்த மாதிரி இருக்கும்போது தான் நல்லாயிருக்கும்। ரொம்ப கோல்டன் கலர் ஆயிடுச்சுன்னா இதோட டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும்। आनियन ना बेसी फ्राई करबा ପାଇଁ ଦରକାର ନାହିଁ, ଟିକେ ହାଫ୍ ସିଝିକି ରହିବା ଟାଇମ୍ରେ ଟେଷ୍ଟ ବଢ଼ିଆ ରହିବ। କ୍ରିମି ବେଶୀ ଦରକାର ଟାଇମ୍ରେ ମଇଦା ନା 3ଟା ସ୍ପୁନ୍ ପକାଇବା ତ ଠିକ୍ ରହିବ। ବଟର ଟିକେ ବେଶୀ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ବଟର ଆମେ କେତେ யூஸ் କରୁଛି ସେଇଟା திக் க்ரீம் பேஸ்டு கரெக்டாக ଆସିବ। பட்டர் கரெக்டாக நான் அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன், அமுல் பட்டர், அது ரொம்ப நல்லாயிருக்கும்। பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டோம்னா அது கூடவே மைதா போட்டோம்னா க்ரீம் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஒயிட் சாஸ் பாஸ்தா மாதிரி கரெக்டாக இருக்கும்। இந்த சேம் இதில் நீங்கள் பாஸ்தாவையும் யூஸ் பண்ணுறதுனா பண்ணலாம்। மைதா கரெக்டாக நான் 2 ஸ்பூன் மைதா போடுறேன்। கரெக்டாக அந்த ஒரு ரெண்டு பாக்கெட் மஷ்ரூமுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த பேஸ்। ரொம்ப தண்ணியாக க்ரீமியாக இருந்தாலும் மஷ்ரூம் இல்லாமல் இருந்தாலும் நல்லா இருக்காது டேஸ்ட்டு। दीटा पैकेट मशरूम यूज करछि सेटा पे 2टा स्पून मैदा बेसी व्हाइट क्रीम रोई कि मशरूम कम रोइबो, स्प्रिंग ऑनियन कम रोइबो टाइम रे टेस्ट बढ़िया रोइबो नै। सेटा पे व्हाइट क्रीम ना टिके कम रोइबो पे दरकार। मशरूम और स्प्रिंग ऑनियन टिके बेसी रोइबो टाइम रे ठीक रोइबो। मशरूम छोटो छोटो कट करना टिके बड़ बड़ पीस ସେଇଟା ଏବେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ମଇଦା ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିକି ଟିକେ ମଶରୁମ୍ ପକାଇବା ଟାଇମ୍ରେ ମଶରୁମ୍ ପାଣିଆ ଟାଇପ୍ରେ ହେଇଯିବ, ସେଇ ଟାଇମ୍ରେ எக்ஸ்ட்ரா பானி மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। இந்த காளான்லேயே தண்ணி விடுற மாதிரி இருக்கும், அதனால நம்ம மைதா போட்டிருக்கிறதுக்கு காளான் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ண கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும்। பிளாக் பெப்பர் கொஞ்சம் யூஸ் பண்ணலாம்। பிளாக் பெப்பர் நான் வீட்டில் இது அரைச்சி வச்சிருக்க பிளாக் பெப்பர் தான் யூஸ் பண்ணுறேன்। இன்கேஸ் ஒயிட் பெப்பர் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணலாம்। பாஸ்தாக்கு போடுற மசாலா இருந்ததுன்னா அதை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் வரும்। गोल मर्चना मुगर ग्राइंड करके रखी से यूज कर व्हाइट पेपर पाउडर यूज कर आ भी बढ़िया टेस्ट आसब। ए मशरूम पानी बाहर से करेक्ट मैदा सब इक्वल करेक्ट हो। गोटे छोट कप मिल्क ना आम यूज करने जाऊँ ठंडा मिल्क ना से
ଥଣ୍ଡା ରହିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ଗରମ କରିକି ଗରମ ଗରମ ମିଲ୍କ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। மஷ்ரூம்ல வர தண்ணியே வந்துட்டு மைதா ஃபுல்லா நல்லா மிக்ஸ் ஆயிடும். பால் வந்து நம்ம 1 கப் பால் வந்து யூஸ் பண்ண போறோம். ரொம்ப சூடான பால் வேணாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அப்படியே சில்லுன்னு இருக்கிற பால் யூஸ் பண்ணாவே நல்லாயிருக்கும். எவ்வளோ ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும், வெங்காயத்தாள் இருந்தாலும் கட் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மஷ்ரூம்க்கு ஈக்குவலா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து லாஸ்ட்டா போடலாம். 1 கப் பால் மட்டும் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த கட்டி கட்டி ஆகாம இருக்கிற அளவுக்கு. ஆல்ரெடி நம்ம மைதா மஷ்ரூம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அது மிக்ஸ் ஆயிட்டு இருக்கும், கட்டி எல்லாம் ஆகாது। ଆଉ ଗୋଟେ କପ୍ କ୍ଷୀର ନା ପକେଇକି ଟିକେ ପାଣି ବି ପକେଇବା ପାଇଁ ଦରକାର। ଏଇ ଟାଇମ୍ରେ ନା ମଇଦା ସବୁ କରେକ୍ଟରେ ଆମ ମସରୁମ୍ ସାଙ୍ଗରେ ମିକ୍ସ କରିଥିଲା ନା ସେଇଟା ଟାଇମ୍ରେ କ୍ରିମ୍ ଟାଇପ୍ରେ କରେକ୍ଟ ରହିବ। ଲୁଣ ରାଗ ଠିକ୍ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ରାଗ କମ୍ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ସେ ରେଡ୍ ଚିଲି ଫ୍ଲେକ୍ସ ଆଉ ଟିକେ ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଲୁଣ ବି ଟିକେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ମୁଁ ଚେକ୍ କରିବା ଟାଇମ୍ରେ। ମସରୁମ୍ ଗୋଟେ ପ୍ୟାକେଟ୍ ନା ମୁଁ ସେମ୍ ଇକ୍ୱାଲ୍ରେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ ବି ୟୁଜ୍ କରୁଛି। ଏବେ ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ଆମେ ବନ୍ଦ କରିବା ଟିକେ டைம் પહેલે ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணுற டைம்ல டீக் ରହିବ। வெங்காயத்தாள் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணிங்க। இந்த டைம் போட்டுட்டு முன்னாடியே கொதிக்க வைக்கிற மாதிரி பண்ண வேணாம்। அந்த மஷ்ரூம் எல்லாம் கரெக்டாக ஹீட் ஆகிட்டு கரெக்டாக அந்த க்ரீம் பேஸ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ண ஒரு 2 மினிட்ஸ் இருக்கும்போது ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் கரெக்டாக இருக்கும், வெங்காயத்தாள் போட்டால் நல்லாயிருக்கும்। அது கூடவே வந்து மொசரல்லா சீஸ் இருக்குல்ல, பீஸாவில் போடுற சீஸ் வந்து யூஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்। அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் போட்ட க்ரீம் வந்து நல்லா திக்காக இருந்தது। இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு சுடு தண்ணி தான் போட்டிருக்கேன் நான்। இந்த டைமில் வந்து சுடு தண்ணி வந்து சூடு பண்ணி போட்டோம்னா கரெக்டாக இருக்கும்। சுடு தண்ணி போட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணினே இருந்தோம்னா அதோட க்ரீம் வந்து கரெக்டாகிடும்। நான் பாஸ்தாவோட மசாலா கொஞ்சம் போட்டதா இருந்தால் கொஞ்சம் எல்லோயிஷாகவும் இருக்கு, இல்லைன்னா அது ஃபுல்லாகவே ஒயிட்டாக தான் இருக்கும்। இந்த டைமில் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணியிருக்கோம்ல, அதுவும் ஒரிகனோ ஸ்பைசஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்களுக்கு சாப்பிடும்போது। அந்த ஹோட்டலில் வர அந்த பாஸ்தாவோட ஸ்மெல்லே வரும் மஷ்ரூமில்। ଟିକେ ଓରିଗାନୋ ହଇସେନା ଟିକେ ପକିବା ଟାଇମ୍ରେ ଆମ ପାସ୍ତାର ସ୍ମେଲ୍ ଆସିବ ନା, ହୋଟେଲରେ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ସେମ୍ ସ୍ମେଲ୍ ଆସିବ। ଆଉ ଟିକେ ସବୁ ମିକ୍ସ କରିକି ବୋଲ ସିଝିବା ଟାଇମ୍ରେ ଅଲରେଡ଼ି ମସରୁମ୍ ନା ଜଲ୍ଦି ସିଝିଦେବ, ତ ବେଶୀ ଟାଇମ୍ ରଖିକି ବେଶୀ ବଏଲ୍ କରିକି କଭର୍ କରିକି ସିଝିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। କ୍ରିମ୍ ନା ଥିକ୍ க்ரீம் ରହିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ପାଣିଆ டைப்ல ରହିବା டைம்ல ବି ଠିକ୍ ରହିବନି। க்ரீம் வந்து ரொம்ப திக்காவும் இருக்க வேணாம், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்। ரொம்ப தண்ணியாக இருந்ததாகவும் நல்லா இருக்காது। இது நான் செய்யறது வந்து ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும், கரெக்டாக இருக்கும் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு। நான் வந்துட்டு சாப்பாடு கூட தான் சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன்। ப்ளைன் பாலக்கீரை போட்டுட்டு அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதுவும், அதுக்கப்புறமா வந்துட்டு கோவக்காவும் ஃப்ரை பண்ணியிருந்தேன்। பாஸ்தா மசாலா கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் பசங்க சாப்பிட்றதுக்கு। இது வந்து நம்ம வீட்லேயே ட்ரை பண்ணும்போது ஹோட்டலில் இருக்கிற அந்த டேஸ்ட் வரணுன்னா இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணால் தான் அந்த ஹோட்டலில் இருக்கிற சேம் டேஸ்ட் வரும், பசங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க। நல்லா இது மஷ்ரூம் வந்து ஃபுல்லாக சுருங்கிட்ட மாதிரியே ஆயிடுச்சு। டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பச்சையாக இருக்காது। வெங்காயத்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணியிருக்கிறது இந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம்। ଆଉ ମସରୁମ୍ ବୋଲ ସିଝିଗଲା। ଏ ଟାଇମ୍ରେ ନା ସ୍ପ୍ରିଙ୍ଗ ଅନିଅନ୍ ବୋଲ ଛୋଟ ଛୋଟ କଟ୍ କରିକି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର। ପକାଇକି ଟିକେ ମିକ୍ସ କରିବ। ତାପରେ ପିଜ୍ଜାରେ ୟୁଜ୍ କରିବ ମସରୁମ୍ ନା ଚିଜ୍ ନା ସେଇଟା ଟିକେ ପକାଇକି ଗରମ ଗରମ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଚିଜ୍ ପକାଇକି ରହିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଆଉ ଛୋଟ ପିଲାମାନଙ୍କୁ ଚିଜ୍ ଏବେ ସବୁ ଭଲ ପାଉଛନ୍ତି, ଏମିତି ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ମସରୁମ୍ ବି ପିଲାମାନେ ଖାଇଦେବେ, ଚିଜ୍ ବି ତାଙ୍କୁ ଟିକେ ଭଲ ଲାଗିବ। இப்போ சீஸ் வந்து எல்லா பசங்களுக்கும் பிடிச்சிருக்கு। அந்த அமுலில் வந்து பெரிய பாக்கெட் வருது சீஸ் பாக்கெட், அது வந்து 1 இயர் வரைக்கும் கூட வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரீசரில்। மஸ்ரூல்னா சீஸ் அது நம்ம பிரெட் கூட பண்ணும்போது நல்லாயிருக்கும்। நார்மல் ஸ்லைஸ் வந்ததுன்னா அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து சீக்கிரமாகவே இருக்கும், பசங்க வந்து ஒன்று எடுத்தோம்னா அது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்। ஆனால் இதில் வந்து சீஸ் வந்து கொஞ்சமாக போட்டோம்னாவே கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப நாள் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் அந்த பாக்கெட் தான் வாங்கிட்டு வருவோம்। அந்த சீஸ் போட்டோம்னா வந்து நம்ம ஹோட்டலில் பீஸாலாம் சாப்பிடும்போது கடையில் அந்த இந்த சீஸ் போட்டோம்னா பீஸாலாம் சாப்பிடும்போது எப்படி இருக்கும் சீஸி டைப்பில் அதே மாதிரி இருக்கும்। அதனால் பசங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அந்த சீஸ் தான் நான் போட்டிருக்கேன்। ଲାଷ୍ଟରେ ଆମ ଖାଇବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ଗରମ ରହିବା ଟାଇମ୍ରେ ଏମିତି ଥିକ୍ ରହିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ ରହିବ। ଚିଜ୍ ବି ୟୁଜ୍ କରିବ। ଆଉ ଗରମ ଗରମ ପିଲାମାନଙ୍କୁ
खाली ये गोटे प्लेट रखी गोटे रोटी देव टाइम आराम खाइब मशरूम खाइबा पे इंटरेस्ट नहीं मशरूम मना करिबा पिल्ला मन भी एमिति करिबा टाइम बढ़िया खाइदबा मशरूम வந்து சாப்பிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்ற பசங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க செம்ம சீஸியா இருக்கும் இது கூட ஒரு பிரெட் இல்லைன்னா நீங்க ரொட்டி ஏதாவது நான் ஏதாவது வீட்டில் செஞ்சுட்டு கொடுத்தீங்கன்னா கூட பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா சாப்பிடுவாங்க நீங்களும் இந்த மாதிரி மஷ்ரூம் வந்து டிஃப்ரெண்டா ஸ்ப்ரிங் ஆனியன் கூட ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைब பண்ணுங்க ଆପଣ ମାନେ ବି ଏମିତି ମସରୁମ ଗୋଟେ ଟାଇମ ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ ପିଲାମାନଙ୍କୁ ବେଶୀ ଭଲ ଲାଗିବ ରୋଟି ସାଙ୍ଗରେ ନାଇଁ ତ ବ୍ରେଡ ସାଙ୍ଗରେ ବି ଖାଇବା ପାଇଁ ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ ବେଶୀ ରାଗ ରହିବନି ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ ଥ୍ୟାଙ୍କ ୟୁ